நமக்கு மாமிசம் கைத்து கட்டுங்க, நீங்க எல்லாருமே மாமிசத்தோடு இருக்கீங்க இல்லையா? அப்ப ஆண்டவர் பூமியை அக்னியை போடுறதுக்கு முன்னாடி இங்க வந்திருக்கிற மாமிசமான யாருமே ஆவியை போட சொல்லுறா. அது ஆண்டவர் எப்படி சொல்லுறா? அதற்கு பின்பு மாமிசமான யாருமே ஆவியை ஊற்றுவே, அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்தின் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், உங்கள் மூப்பர்கள் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களையும் காண்பார்கள். இன்றைக்கு இருக்கிற சபையில் இருக்கிற மூப்பர்கள் ஆண்டவருக்காக சொப்பனங்களை கண்டு பாருங்கள். கர்த்தர் தேசத்தில் நடக்கிற பொருளாதார காரியத்தை ஒருத்தரோடு அறிவிக்கணுமானால் மூப்பர்களை பயன்படுத்த போற அந்த நாட்களில் இங்க வந்திருக்கிற மூப்பர்கள் வயதானவர்கள் வந்திருக்கீங்க, உங்களுக்கு ஆண்டவர் சொப்பனத்தை காப்பாரு. அதை நீங்க சும்மா வைத்து கொண்டு இருக்க கூடாது. இந்த எழுப்பர் அக்னி இந்த நாட்களில் போகும்போது மூப்பர்கள் முக்கியமான பங்கு வகிப்பாங்க. என்ன ஆண்டவர் சொல்றார்? சொப்பனத்தை கண்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஜெபிக்கிற ஜனங்கிட்ட போவாங்க. தேசத்துல என்ன நடக்க போகுது, தேசத்துல கர்த்தர் இனிமே என்ன செய்ய போகிறா, எழுப்பதற்கான வழிகள் என்னென்னலாம் கர்த்தர் பண்ண போகிறாங்க உங்களிடம் வெளிப்படுத்த போகிறார். அப்ப இங்க வந்திருக்கிற மூப்பர்கள் உங்களுக்கு பெரிய பங்கு எழுப்பது இருக்குது. ஆமே அவங்க இடத்துல அடுத்ததாக பாருங்க, அதுல சொல்லப்பட்டிருக்கிறது வாலிபர்களை பார்த்தீங்கன்னா அவங்க தரிசனங்களை காண்பார்கள். பாருங்க முந்தைய காலகட்டத்தில எல்லாம் பாருங்க எழுப்புற ஆரம்ப காலகட்டத்தில் பொருள் அவர்கள் கர்த்தர் தரிசனம் எழுப்புறாங்க. இன்றைக்கு தரிசனம் பார்க்காதனால ஊழியர்களுக்கு உதவி இருக்கிறாங்க. இன்றைக்கு வாலிபர்களுடைய அவங்களுக்கு குறித்த எதிர்காலத்தையும் கர்த்தர் அவர்களுக்கு குறித்த தரிசனத்தையும் அவங்க தெரிவில்லாதனாலதான் அக்னித்தனத்தையும் பாவத்தையும் இருக்கிறாங்க. இன்றைக்கு சபையில் இருக்கிற வாலிபர்கள் தரிசனத்தை காணும்போது ஆண்டவர் சொல்கிறார், அவங்க தரிசனத்தை காணும்படியா போகிறேன். அப்ப ஆண்டவர் 23ஆம் வசனத்தில் சொல்கிறார், ஊழியர்கள் மேலும் ஊழியர் கால்கள் மேலும் அந்நாட்களில் ஆவியை ஊற்றுவே அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அவர்கள் கூட தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். ஆண்டவர் எதுக்கு தீர்க்க தரிசனம் தேவைப்படுறாங்க தெரியுமா? தேசத்தில் நடக்கிற அநியாய அக்கிரமங்கள் பொல்லாத கிரியைகளை அழிக்க இவர்கள் தீர்க்க தரிசனம் உரைக்கும் போது அன்னைக்கு பாருங்க இசைக்கிய தீர்க்க தரிசனம் ஆண்டவர் கொண்டு போய் ஆலயத்துல நடுமையத்தில் நிறுத்தி அந்த பொல்லாத ஆண்டவர் தீர்க்க தரிசனம் சொல்லு மன்னிப்பு திறனை சொல்லும்போது அந்த பொல்லாதவர் மடிந்து சங்கரிக்கப்பட்டான். அதே மாதிரிதான் இன்றைக்கு இசைக்கிற போல உங்களை கர்த்தர் அழைத்திருக்கிறார். ஊழியக்காரர்களை கர்த்தர் இசைக்கிற போல கர்த்தர் பயன்படுத்துவார். இன்றைக்கு நீ நினைத்து கொண்டிருக்கிறான் சாதாரண சின்ன